Hello everyone, welcome to our channel. இந்த வீடியோவில் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் தான் கற்றுக்க போகிறோம். அதுக்கு நான் மேஜிக் ரிங் போட்டுட்டு 9 டபுள் க்ரோஷட் போட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ப்ராஜெக்டை நம்ம பெருசாக்கணும் அப்படின்னு நினைக்கிறோன்னா அப்போ நம்ம வந்து இன்க்ரீஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நான் செகண்ட் ரோ ஸ்டார்ட் பண்ணுறேன். 3 செயின் போட்டுட்டு, அதாவது 3 செயின் எதுக்கு போடுறேன் அப்படின்னா ஒரு டபுள் க்ரோஷட் போடும் போது அதோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம டர்ன் பண்ண முடியும். இந்த வீடியோ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? பேசிக் ஸ்டிச்சஸ் எதுவுமே தெரியலன்னு ஃபீல் பண்ணாதீங்க. பிளேலிஸ்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ மறக்காம செக் அவுட் பண்ணிட்டு இந்த வீடியோவை அதுக்கப்புறம் பாருங்க. ஓகேவா? இப்போ இன்க்ரீஸ்லாம் என்னன்னு நான் சொல்லி கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் ரோல மேஜிக் ரிங்ல நான் 9 டபுள் க்ரோஷட் போட்டிருக்கேன். எனக்கு மேலே வந்து 9 செயின் இருக்கும். ஓகேவா? இப்போ நான் செகண்ட் ரோல அந்த 9 செயினை நான் பெருசாக்கணும், அதாவது இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்கு நம்ம ஒரு செயின்லுமே, அதாவது கீழே இருக்க 9 டபுள் க்ரோஷட்ல 9 செயின் இருக்கு பார்த்தீங்களா, மேலே ஒர்க் பண்ண போறோம்ல, அதில் ஒரு லூப்லுமே 2 டபுள் க்ரோஷட் போட போறோம். அப்போ நமக்கு எத்தனை வரும் பார்த்தோன்னா, கவுண்ட் ரொம்ப மஸ்ட். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் சேஃப்டி பின்னோ இல்லைனா மார்க்கிங் பின்னோ வச்சு பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வீடியோவில் நான் பொறுமையாக காட்டியிருப்பேன்டா. இப்போ வந்து வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். பிகாஸ் சேம் மெத்தட் தான், ஒரே லூப்பில் 2 டபுள் க்ரோஷட் போட போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு ரோவில் 9 டபுள் க்ரோஷட் போட்டோமா, செகண்ட் ரோவில் நமக்கு 18 டபுள் க்ரோஷட் வந்துடும். அப்போது தேர்ட் ரோவில் வந்து 27 வந்துடும். ஓகேவா? நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணி கூட போடலாம்டா. பிகினராக இருக்கிறவங்களுக்கு கலர் சேஞ்ச் பண்ணி போட்டால் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்றது இன்னமும் கிளியராக புரியும். ஓகேவா? இப்போ எண்டில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட போகிறோம். இன்னும் இந்த வீடியோ தெரியலன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஸ்லோ பண்ணி பாருங்கடா. ஃபஸ்ட்டு போட்ட தேர்ட் சைடில் இன்சர்ட் பண்ணி ஒரு லூப்பில் லாக் பண்ண போகிறோம். ஓகேவா? அங்கே ஏன் கேப்பாக இருக்குது அப்படின்னா, நான் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக போட்டனால எனக்கு அங்கே லூஸ் ஆகிட்டு, நீங்கள் பொறுமையாக நிதானமாக போடுங்கடா. இப்போ உங்களுக்கு இன்க்ரீஸ்னா என்ன, இன்க்ரீஸ் எப்படி போடணும்னு சொல்லி கொடுத்துருப்பேன். இதை ஸ்டிச்சஸில் எப்படி போடுறதுன்றதை நான் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன்டா. இப்போ நம்ம டிக்ரீஸ்னா என்னன்னு பார்க்கலாம். ஒரு ப்ராஜெக்டை ரொம்ப சின்னதாக்குறதுக்கு தான் நம்ம இந்த ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ரொம்ப சின்னதாக்கணும் அப்படின்னா அது டிக்ரீஸ், ரொம்ப பெருசாக்கணும் அப்படின்னா இன்க்ரீஸ். ஓகேவா? இந்த வீடியோவில் 2 ஸ்டிச்சுமே நீங்கள் பொறுமையாக லேர்ன் பண்ணிக்கோங்கடா. இப்போ நான் சொல்லி கொடுக்குறேன். கீழே வந்து 10 செயின் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் ரோ ஃபுல்லாகவே டபுள் க்ரோஷட்டை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். செகண்ட் ரோவில் நான் டிக்ரீஸ் பண்ண போகிறேன். கீழே 10 செயின் இருக்குது பார்த்தீங்களா? இப்போ நான் டிக்ரீஸ் போட்டு முடித்தேன் அப்படின்னா எனக்கு 5 செயின் மட்டும் தான் மேலே இருக்கும். 2 செயினாக சேர்த்து நம்ம ஒரே ஒரு தடவை தான் யானோர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு டபுள் க்ரோஷட் போகிறதுக்கு யானோர் பண்ணி ஒரு லூப்பில் இன்சர்ட் பண்ணி 2 தடவை யானோர் பண்ணால் தான் நம்ம டபுள் க்ரோஷட் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஓகேவா? ஆனால் நான் ஒரே ஒரு தடவை மட்டும் பண்ணிவிட்டு ஒரு லூப்பை ஊக்லேயே வந்து ஹோல்ட் பண்ணி அகைன் லூப்பில் இன்சர்ட் பண்ணி ஒரு யானோர் பண்ணும் போது நம்ம 2 தடவை டபுள் க்ரோஷட் பண்ணுற மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னாலே 2 லூப்பும் சேர்ந்தா மாதிரி ஒரே செயின் வந்து மேலே ஃபைண்ட் ஆகிடும். நான் சொல்கிறது வேணால் உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம்டா. வீடியோ பொறுமையாக வச்சு பாருங்கள், உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சஸ், இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ். ஆனால் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா க்ரோஷட் மட்டும் இல்லாமல் அமிகுருமியில் ஒரு டால் எப்படி மேக் பண்ணுறன்ற அளவுக்கு இந்த கிளாஸஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்கடா. இந்த மாதிரி நீங்களும் க்ரோஷட்டில் பேசிக் டு அட்வான்ஸ் வரைக்கும் லேர்ன் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா May 1 அப்போ நம்ம பேட்ச் 3 வந்து கண்டக்ட் பண்ணுற கிளாஸஸில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. கிளாஸஸில் லிமிடெட் சீட்ஸ் மட்டும் தான் அவைலபிள். ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க பர்சன் DM பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.